சமீபத்தில் பிக் பாஸ் 9ல் மிகப்பெரிய அளவில் ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா, கம்ருதீன் மற்றும் பார்வதி அவங்க 2 பேருமே அந்த பிக் பாஸ் சீசனில் இருந்து வெளிவந்தது தான். அதுவும் ரெட் கார்டு கொடுத்து வெளிவந்திருக்காங்க. இக்கட்டான சூழல்களில் தான் பிக் பாஸில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்வாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறையவே பார்த்துருக்குறோம். இந்த சூழலில் இப்போ பிக் பாஸ் சீசன் 9ல் அதுவும் 2 பேர் ரெட் கார்டு கொடுத்து வெளிவந்திருக்குது ரொம்பவே ஷாக் ஆகியிருக்குது. இதில் கம்ருதீன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் பார்வதி அவர்களினுடைய அம்மாவிற்கு மெசேஜ் மூலமாக சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு. என்னன்னா, எல்லாருமே அங்கே விளையாடும் போது அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்க்கை விளையாட நினைப்போம். அப்படி தான் நாங்களும் விளையாண்டோம். அதே போல் மற்றவர்கள் சொல்கிற மாதிரி பார்வதியால் என்னுடைய இதுவோ இல்லை எங்கள் 2 பேரால் பிக் பாஸில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல. அவங்கவுங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை முடிக்கணும், அன்னன்னைக்கு அதை விளையாடியே ஆகணும் அப்படின்றதுனால நாங்கள் அதை பண்ணோம். அதை தவிர்த்து மற்றவர்கள் சொல்கிற மாதிரியாக எந்தவித ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது. அதையும் தாண்டி எங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி அதிகமாக பேசி வந்துட்டுருக்காங்க. இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு எப்படியாவது வெளியில் வரணும்னு நாங்கள் 2 பேரும் ட்ரை பண்ணோம். வெளியே வந்துட்டோம். இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறமா எப்படி எங்களுடைய இந்த பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி பேசி எல்லாமே முடிச்சிட்டோம். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பார்வதியால் தான் எனக்கு கெட்டுப்போச்சு அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது அப்படின்னு இப்போ கம்ருதீன் அவர்கள் மிக தெளிவாக இந்த ஒரு விஷயத்தை பார்வதி அவர்களுடைய அம்மாவிற்கு மெசேஜ் மூலமாக அனுப்பியிருக்காரு. இது இப்போ எல்லோருடையுமே ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டு வந்துச்சு. ஒரு சிலர் 2 பேரை வெளியேற்றின ரொம்பவே கரெக்டு அப்படின்னு பேசி வராங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோன்னா, இல்லை இதெல்லாம் ரொம்பவே தவறு, சாண்ட்ரா அவர்கள் ரொம்ப ஓவராக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வராங்க. இதையெல்லாம் தாண்டி இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ல் இன்னொருத்தர் கண்டஸ்டன்ட் சாண்ட்ரா அவர்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு ஆள் சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்பவே நடிக்கிறீங்க, இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணியே நிறைய பேரை தப்பாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.